வணக்கம். சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த மலேசியா தம்பதிகள் மலேசியா போயிடுறாங்க. மீனா தங்கச்சியை பேச வச்ச சம்மந்தம் நின்று போச்சேன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அப்போது முத்துக்கு கால் பண்ணி, தம்பி தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் இந்த கல்யாணம் நின்று போச்சு, இது நினச்சிக்காதீங்க தம்பி அப்படிங்கிறாங்க. ஐயா, உங்கள் மேலேயும் தப்பு இல்லை, எங்கள் மேலேயும் தப்பு இல்லை. எங்கள் அத்தையோட கூட பிறந்த அண்ணன், அவங்ககிட்ட நல்ல வசதிண்ணே. அவங்க முன்னாடி பேச மாட்டாங்க. நம்ம உறவு தொடரணும், கண்டிப்பாக உங்கள் சொந்த பொண்ணு எனக்கு வேணும் அப்படின்னு கேட்கும்போது ஒன்றும் சொல்ல முடியலை. அதுபோக அவங்க அன்பால் ரொம்ப பிணைங்கணும் அப்படின்னு நினைக்காங்க. அப்படி இருக்கும்போது இவ்வளோ நாங்களை கொண்டு கட்டி கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லி சொந்தக்காரங்க என்னெல்லாமோ சொல்லிட்டாங்க. பொண்ணு மனசையும் எங்கள் அத்தை மனசையும் எதையோ பண்ணி மாற்றிட்டாங்க. எதுவும் நினச்சிக்கிடாதீங்கய்யா அப்படிங்கிறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. லாங்கில் ஒரு பெண்ணை கல்யாணம் முடித்து கொடுக்கும்போது எல்லோரும் நினைக்கக்கூடியது தான். எனக்கு ஒரு பெண்ணு இருந்தால் கூட நான் அப்படி தான் நினைப்பேன். பக்கத்துலேயே பிள்ளை இருந்துச்சுன்னா அடிக்கடி போய் பார்த்துக்கலாம், வச்சுக்கலாம், நன்மைக்கு ஈஸியாக போக முடியும் அப்படின்னு எல்லோரும் நினைக்கக்கூடியது தான். ஒன்றும் நினைக்கல தம்பி. அதுபோக இப்படியே நம்ம இருந்துடக்கூடாது, நம்ம உறவு என்றைக்கு நிலைக்கணும், அதனால தான் உங்கள்கிட்ட நான் ஃபோன் பண்ணி பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க. ஐயா, நீங்கள் எப்போனாலும் இந்தியா வாங்க, சென்னைக்கு எனக்கு கால் பண்ணுங்கள், ஏர்போர்ட்லேருந்து கூப்பிடுங்க, நான் எப்போனாலும் வந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை தம்பி, எங்களுக்கு நீங்கள் சொந்தக்காரங்க மாதிரி ஆகிட்டீங்க, எப்போ வந்தாலும் நான் உங்களை வீட்டுக்கே பார்க்க வந்துடுவேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை தம்பி அப்படிங்கிறாங்க. சரிங்கய்யா, ரொம்ப நன்றி அப்படிங்கிறாங்க. சரி தம்பி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வைக்கிறாங்க. அப்போது அந்த மலேசிய தம்பதியோட ஒரு பையன் பெரிய பிஸ்னஸ்மேன். ஒவ்வொரு பொருளாக ஒவ்வொரு நாடுகள்லேயும் வாங்கி இங்கே வியாபாரம் பார்க்குறது தான் அவரோட வேலை. இப்படி இருக்கும்போது அவருக்கு ரொம்ப தலைவலியாக இருக்குது. அப்போ இவர் என்னப்பா ஒரு மாதிரி இருக்கு அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா, எல்லா ஊர்லேருந்தையும் பொருட்களை வாங்கி அங்கங்கே கடைகளுக்கு, நம்ம சூப்பர் மார்க்கெட்டுகளுக்கு எல்லாம் கொடுத்துட்ருப்பேன். பிஸ்னஸ் கரெக்டாக போய்ட்டு இருந்துச்சு. இப்போ என்னன்னா ஊறுகாய் நம்மளுக்கு அனுப்பிட்டு இருந்தாங்க ஒரு இடத்துலேருந்து, இப்போ அது ஸ்டாப் ஆகி போச்சு அப்படிங்கிறாங்க. ஏன், என்னாச்சு, நீ பணம் ஒழுங்காக கொடுக்கலையா அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா, நான் பணம்லாம் அவங்க அனுப்ப நான் கொடுத்துருவேன். இப்போ என்னென்னு தெரில, ஊறுகாய் வரவே இல்லைப்பா அப்படிங்கிறாங்க. அப்படியா, அப்போ என்னென்னு அதை பார்த்தானே அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா, கால் பண்ணால் கூட எடுக்க மாட்றாங்க, எனக்கு தெரிஞ்சவங்க மூலமாக அவங்கள தொடர்பு கொள்வதுக்கு முயற்சி பண்ணுறேன், அவங்க ஒன்றும் நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிறாங்க. எந்த இடத்துல இருக்காங்க அப்படிங்கிறாங்க. அப்பா, கும்பகோணத்துலேருந்து அனுப்புவாங்கப்பா ஊறுகாய் அப்படிங்கிறாங்க. அப்படியா அப்படிங்கும்போது அப்போ தான் அவருக்கு ஒரு யோசனை வருது. மீனா பிள்ளை சமைச்சு வைக்கும்போது அதில் ஊறுகாய் வச்சுருந்தாங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. கேட்கும்போது அந்த மீனா பிள்ளை தான் பண்ணேன்னு வேறு சொல்லிச்சு அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஊறுகாய் பிரச்சனைக்கு நான் ஒரு தீர்வு என்னால் முடிஞ்சால் காண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக அவர் வீட்டை மட்டும் வர்றாங்க. நம்ம 2 பேரும் அந்த முத்து தம்பி மீனா வீட்டுக்கு போகும்போது சாப்பிடும்போது அந்த ஊறுகாவை சாப்பிட்டு பார்த்தியா அப்படிங்கிறாங்க. அவங்க வீட்டை மாட்டேன், ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க அப்படிங்கிறாங்க. சூப்பராக இருந்துச்சுல, எனக்கும் சூப்பராக தான் இருந்துச்சு. பேசாமல் அந்த பிள்ளைய நம்மளுக்கு ஊறுகாவை அனுப்புறதுக்கு பேசினானே அப்படிங்கிறாங்க. ஏங்க, அவன் தான் யார்கிட்டையோ வாங்கிட்டுருக்கானே அப்படிங்கிறாங்க. இல்லை, இப்போ அது சரியாக வரலையா, உன் பையன் அந்த ரூமில் ரொம்பவே மன உளைச்சல் உட்காந்துருக்கான், என்னென்னு பேசு அப்படிங்கிறாங்க. போய் பேசுகிறாங்க. பேசி, ஒன்றும் கவலைப்படாதப்பா, நாங்கள் அதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணுறோம் அப்படிங்கிறாங்க. சரிம்மா, எப்படியாவது ஒரு வாரத்துக்குள்ளே இங்கே வர்றது மாதிரி பார்த்தா கொஞ்சம் நல்லா இருக்குமா அப்படிங்கிறாங்க. சரி, ரைட், நாங்கள் ரெடி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க புருஷன் முன்னாடி கலந்துக்கிட்டு, ஏங்க, அந்த முத்து தம்பிட்டையும் மீனாட்டையும் பேசுவோம், அவங்க ஊறுகாய் ரொம்பவே நல்லாயிருக்கு, அவங்க பாடம் பண்ணி நம்மளுக்கு நம்ம அனுப்பிவிட இடத்த சொன்னால் மட்டும் அனுப்பி விட்ருவாங்க, நம்ம அவங்களுக்குள்ள அதுக்குள்ளே பணத்தை கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டோம்னா அவங்களுக்கும் ஒரு தொழில் ஆயிரும், நம்ம பையனுக்கும் ஒரு தொழில் ரெகுலர் ஆயிரும். அதுபோக அந்த பொண்ணு ரொம்ப அருமையாக பண்ணுதா, அது வீட்டில் பண்ணி கொடுக்குறது நல்லாவே இருக்கும் அப்படிங்கிறாங்க. அதுவும் சரி தான் அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்கு மறுபடியும் கால் பண்ணுவாங்க. ஐயா, சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. தம்பி, இப்போ நான் பேசுகிறது ஒரு வியாபார ரீதியாக உங்கள்கிட்ட பேசுகிறது தான் தம்பி, கால் பண்ணுறேன். உங்கள் வீட்டம்மாவால் ஊறுகாய் செஞ்சு இங்கே அனுப்ப முடியுமா அப்படிங்கிறாங்க. என்னையா சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. தம்பி, உங்கள் வீட்டுக்கு நாங்கள் விருந்துக்கு வரையில் மீனா பொண்ணு அவ்வளோ அருமையாக ஊறுகாய் ரெடி பண்ணி கொடுத்தாங்க, அதை சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக இருந்துச்சு. சரிங்களா, என் பையன் இங்கே பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கான், மொத்த வியாபாரி என் பையன். அதாவது வெளிநாடுகள்லேருந்து வாங்கி இங்கே உள்ள சூப்பர் மார்க்கெட்லேருந்து எல்லா கடையும் நம்மகிட்ட இருந்து தான் சரக்கு போகுது. அப்படி இருக்கும்போது ஊறுகாய் கும்பகோணத்துலேருந்து வந்துட்டு இருந்துச்சு. அந்த பார்ட்டிக்காரங்க இப்போ ஊறுகாய் உற்பத்தி பண்ணலையா, இல்லை அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனைன்னு தெரியல, அவங்க ஊறுகாவே அனுப்பலை. எங்களுக்கு தெரிஞ்ச ஆட்களை அனுப்பி விட்டாலும் அவங்க எந்த பதிலும் இல்லைன்றாங்க. அதனால் என் பையன் தொழிலில் ரொம்ப சங்கடப்பட்டுட்டு இருக்கான். நாங்கள் கொஞ்சம் பணம் அனுப்புகிறோம், அதை வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு இடத்த வாடகைக்கு எடுத்து அதில் ஊறுகாய் தயார் பண்ணி இங்கே அனுப்பலாமா அப்படிங்கிறாங்க. ஐயா, ஊறுகாய் என் வீட்டம்மா சூப்பராக செய்வா, நீங்கள் இவ்வளோ பெரிய விஷயம் சொல்கிறீங்க, நான் மீனாட்ட கேட்டுட்டு சொல்கிறேங்க அப்படிங்கிறாங்க. தம்பி, உடனே பேசுங்க அப்படிங்கிறாங்க. சரிங்கய்யா
அப்படின்னு சொல்லி கார் ஸ்டாண்ட்லேருந்து அவசர அவசரமாக வீட்டுக்கு போகிறாங்க. மீனா 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 அப்படிங்கிறாங்க. டேய் என்னடா காலைல வெந்நி ஊற்றிட்ட மாதிரி கதறிக்கிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. ஏம்மா நான் என் பொண்டாட்டி கொடுத்த மீனா மீனா மொட்டை மாடிக்கு வா அப்படிங்கிறாங்க. உடனே என்னங்க என்னாச்சு அப்படிங்கிறாங்க. ஒன்றுமில்ல, நம்ம வீட்டுக்கு வந்தாங்களே மலேசிய தம்பதி அப்படிங்கிறாங்க. ஆமாங்க, அதான் கஷ்டமாக இருக்குது. முதல்ல சீத்தாவை நம்மளையே பொண்ணு கொடுக்கணும்னு சொன்னோம். இப்போ கடைசியில் வந்து எங்கள் மாமா வந்து அவங்க பையனுக்கு வேணும்னு நெட்டு நிற்கும்போது என்னங்க செய்ய முடியும் அப்படிங்கிறாங்க. அது இல்லை, அதுக்கு என்கிட்ட வந்து அவங்க மன்னிப்பு கேட்டாங்க, நானும் வந்துட்டு சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்க, அதை விடு. இப்போது அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஊறுகாவை சாப்பிட்டு பார்த்துருக்குறாங்க. அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சி போச்சாம். அப்போது அவங்க பையன் வந்து பிஸ்னஸ் பண்ணுறாருன்னு சொன்னாங்களே, அதில் ஒரு பையன் வந்து வெளிநாடுகளில் கிடைக்கக்கூடிய அரிதான பொருட்களை வாங்கி ஒவ்வொரு கடைக்கும் கொடுக்கக்கூடிய மொத்த டீலராம். அவர் வந்து கும்பகோணத்துலேருந்து ஒரு ஃபேமஸான ஊறுகாய் வந்து அவங்க போயிட்டு இருந்துச்சான். இப்போ அவன் போகலையாம். அப்போ போகலை அப்படின்னோடனே ஊறுகாவை சாப்பிட்டு பார்த்துருக்காங்களே, அவங்களுக்கு அது பிடிச்சி போச்சு. இதே மாதிரி ஊறுகாய் செஞ்சு அனுப்ப முடியுமா? நாங்கள் அதுக்கு என்ன காசை தந்துடுறோம் அப்படிங்கிறாங்க. ஏற்கனவே நான் கும்பகோணத்துலேயே என்ன பணத்தை கொடுத்தோமோ அதே பணமாக நான் உங்களுக்கு அனுப்பிடுறேன். இப்போ நான் ஒரு 5,00,000 உங்கள் அக்கௌண்ட்டில் அனுப்புகிறேன், நீங்கள் சொல்கிற அக்கௌண்ட்டுக்கு. அப்புறம் நீங்கள் உற்பத்தி பண்ணுங்கள். ஆனால் ஒரு வாரத்தில் இங்கே கிடைக்கிற மாதிரி பண்ணணும். நீங்கள் தயார் பண்ணிவிட்டு சொல்லுங்கள், அதை எடுத்து அனுப்புறதுக்கு ஆட்கள் வச்சுருக்கோம் அங்கேயே. நாங்கள் அதை உங்கள்கிட்ட சொன்னோன்னா அவங்க உங்கள்கிட்ட வந்து எடுத்துப்பாங்க அப்படிங்கிறாங்க. ஏங்க இது சூப்பர் யோசனைங்க, நம்மளே பண்ணலாங்க. ஆனால் நம்ம வீட்டில் இருக்கிறவா பண்ண முடியாதுல்ல அப்படிங்கிறாங்க. நல்ல ஐடியா தான். 5,00,000 எதுக்கு வாங்குகிறோம்? ஒரு காசுக்கே ஒரு 2,00,000 செலவு பண்ணாலும் ஒரு 3,00,000 ஒரு இடத்த வாடகைக்கு பிடிப்போம். என்ன வாடகைக்கு பிடிச்சி அதை பண்ணிடுவோம் அப்படிங்கிறாங்க. சரிங்க மீனா மீனா நம்ம கடை தானே, நம்ம கடைக்கு மாடியில் வச்சு பண்ணிடுவோமா அப்படிங்கிறாங்க. இல்லைங்க, மனோஜ் வந்து எங்கள் கடைன்னு சொல்லுவாங்க, நம்ம மாடிக்கு மேலே பண்ணால் சரி வராது. நம்ம அவங்க அனுப்புகிற பணத்தை வச்சு ஒரு கடையை எடுத்து டபார்னு பண்ணிடலாம் அப்படிங்கிறாங்க. சரி மீனா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மலேசியாக்கார்ட்ட பேசுகிறாங்க. சார் பண்ணிடலாம் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. தம்பி உங்கள் அக்கௌண்ட் நம்பர் அனுப்பிவிடுங்க அப்படிங்கிறாங்க. உடனே அக்கௌண்ட் நம்பர் அனுப்பிவிட்றாங்க. அக்கௌண்ட் நம்பரை அனுப்பிவிட்டு ஒரு 10 நிமிஷத்தில் பணம் அனுப்பிடுறாங்க. தம்பி ஒரு 7,00,000 அனுப்பியிருக்கேன், ஏன்னா கையில் கொஞ்சம் காசு இருந்தால் நல்லா தான் இருக்கும். 7,00,000 அனுப்பியிருக்கேன், நீங்கள் ஒரு 2-3 லட்ச ரூபாய்க்கு ஒரு இடத்த பார்த்து எல்லாம் ரெடி பண்ணுங்கள். அப்புறம் வந்துட்டு இதை வந்து ஒரு அட்வான்ஸே வச்சுக்கலாம். இதை வந்து நீங்கள் பணம் வாங்கியிருக்கோம் அப்படின்லாம் கிடையாது. இது வந்து உங்கள் அட்வான்ஸ் நாங்கள் தந்துருக்குறோம், இதை வச்சுக்கிடுங்க. நீங்கள் அனுப்ப உங்களுக்கு காசு அனுப்பிடுவோம். இந்த காசெல்லாம் நாங்கள் கழிக்கவே மாட்டோம், இது ஒரு டெபாசிட் மாதிரி இருக்கும் அப்படிங்கிறாங்க. சரிங்கய்யா அப்படிங்கிறாங்க. உடனே முத்து முத நாளே அங்கங்கே அலைஞ்சு திரியிறாங்க, கடை கிடைக்கல. அப்போது மீனா அம்மாட்ட சொல்கிறாங்க. மீனா அம்மா சொல்கிறாங்க, தம்பி எங்கள் வீட்டு வாடகை வீட்டு பக்கத்து லைன்லேயே மெயின் ரோட்லேயே கிடக்கு ஒரு கடை அப்படிங்கிறாங்க. அந்த குடோனை ரெடி பண்ணிடுறாங்க. ரெடி பண்ணிவிட்டு மீனா இந்த குடோன் வந்து பாரு அப்படிங்கிறாங்க. குடோனை பார்க்குறாங்க, ரொம்பவே பிடிச்சி போகுது. டப்பு டப்புன்னு அண்டா கண்டா எல்லாம் ரெடி பண்ணி அதுக்குள்ள ஆட்கள் ஒரு 5-6 பேர் ரெடி பண்ணி ஊறுகாவை தயார் பண்ணிடுறாங்க. தயார் பண்ணிவிட்டு மறுநாளே ஊறுகாய் தயார் அப்படிங்கிறாங்க. அப்போது நான் ஆளை வர சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆளை வர சொல்லி கேட்டு போயிடுறாங்க. முதல் நாள் சரக்கே ஒரு 3,00,000 ஊறுகாய் ரெடி பண்ணி அங்கே அனுப்பிடுறாங்க. அனுப்பினோன்னே உங்கள் அக்கௌண்ட்டில் 3,00,000 ஏறியிருக்கான்னு பாருங்கள் அப்படிங்கிறாங்க முத்துட்ட. ஏறிட்டு சார் அப்படிங்கிறாங்க. சரி தம்பி, இதே மாதிரி 2 நாளைக்கு ஒருக்கா நீங்கள் ஊறுகாய் அனுப்பிக்கிட்டே இருங்க அப்படிங்கிறாங்க. சார் 2 நாளைக்கு ஒருக்கா 3,00,000 ஊறுகாய் அனுப்பணுமா அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட முத்துக்கும் மீனாவுக்கும் பயங்கர சந்தோஷம். இந்த சந்தோஷமான செய்தியை அண்ணாமலைட்ட வந்து சொல்கிறாங்க. அப்பா நாங்கள் வந்து நாள் வந்து ஊறுகாய் அனுப்பினோம், அதுக்கு உடனே 3,00,000 போட்டு விட்டாங்க. 2 நாளைக்கு ஒருக்கா ஊறுகாய் கேட்குறாங்கப்பா அப்படிங்கிறாங்க முத்து. இது மிகப்பெரிய வாய்ப்பு. மீனாவோட ஒரு உணவுக்கு கிடைச்ச அங்கீகாரம், அவள் உழைப்புக்கு கிடைச்ச அங்கீகாரம், உங்கள் 2 பேர் நேர்மைக்கு கிடைச்ச அங்கீகாரம் அப்படிங்கிறாங்க. என்னதுங்க அங்கீகாரம்னு சொல்லிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. விஜயா இவங்க ஊறுகாய் கம்பெனி வைக்காங்கன்னு சொல்லும்போது என்னமோ சொன்னேன், ஊர் பூரா ஊறுகாய் கம்பெனி இருக்குது, வாங்கிறதுக்கு நாதி இல்லை, நீங்கள் வந்து ஊறுகாய் கம்பெனி வச்சு என்னத்தை பெரிய ஆளாயிர போகிறீங்க அப்படின்னு கேட்டால. இப்போ மீனா வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணுதா இந்த ஊறுகாயை, சரிதானா? 2 நாளைக்கு ஒருக்கா 3,00,000 இவங்க ஊறுகாய் அனுப்புகிறாங்க அப்படின்னு. என்னங்க 2 நாளைக்கு ஒருக்கா இவங்களுக்கு 3,00,000 வருமானமா அப்படின்னு சொல்லி விஜயாவுக்கு ஒன்றும் ஓடலை. ஆமாம், 2 நாளைக்கு ஒருக்கா அவங்களுக்கு 3,00,000 வருமானம் அப்படிங்கிறாங்க. இதை பார்த்தோன்னே முத்து எப்போ அம்மாவை பாருங்கள் அப்படிங்கிறாங்க. இங்கே விஜயா வாயை பிளந்துக்கிட்டு இருக்காங்க. பணம்னா தான் அவளுக்கு போதுமாடா, வேறு என்ன அப்படின்னு சொல்லிட்டு விஜயா அப்படிங்கிறாங்க. என்னங்க 3,00,000 கொடுப்பாங்களா, அது எப்படிங்க அப்படிங்கிறாங்க. வெளிநாட்டுக்கு அனுப்புனா கொடுக்காங்க, அதனால தான் அனுப்புதாங்க அப்படிங்கிறாங்க. உடனே இதை பார்த்துட்டு விஜயாவுக்கு ஒன்றும் உடனே ரூமுக்கு போயிடுறாங்க. அங்கேருந்து மனோஜுக்கு கால் பண்ணுறாங்க. டேய் உடனே வீட்டுக்கு வாடா அப்படிங்கிறாங்க. உடனே என்னம்மா நான் அவசரமாக அப்பா ஒரு இடத்துக்கு அனுப்பியிருக்காங்க, அங்கே வந்திருக்கேன் முதல்ல வீட்டுக்கு வாடா அப்படிங்கிறாங்க. உடனே என்னம்மா அப்படிங்கிறாங்க. டேய் அந்த மீனா வந்து
சாதாரண ஊறுகாய் கம்பெனி வச்சு ஒரு 2 நாளைக்கு ஒருக்கா 3,00,000 ரூபா சம்பாதிக்கலாம். நீனும் அது மாதிரி பெரிய ஊறுகாய் கம்பெனி வைடா அப்படிங்கிறேன். ஏம்மா எனக்கு ஊறுகாய் பற்றி ஒன்றுமே தெரியாத அப்படிங்கிறாங்க. டேய் ஊறுகாய் இப்படி தான் செய்யணும்னு சொல்லி நாசுக்காக உன் பொண்டாட்டியை வச்சு மீனாட்ட கேளு, மீனா சொல்லிடுவா. அதுக்கப்புறம் நீங்கள் மீனாக ஊறுகாய் கம்பெனி செஞ்சு இது பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. ஏம்மா ரோகிணி தான் என்கிட்ட சண்டை போட்டு போயிட்டாலும் உனக்கு மறந்துட்டாம்மா அப்படிங்கிறாங்க. ஐயோ மறந்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு சரிடா டேய் மனோஜ் உனக்கு வந்து அவள் தான் ரோகிணி தான் இல்லைன்ன மாதிரி ஆகிப்போச்சே, வேறு கல்யாணத்தோட முடிச்சு டவார்னு இந்த மாதிரி பண்ணுறீங்களா அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா அது செட் ஆகாது, முத்து நம்மளுக்கு நான் சொல்ல மாட்டான் அப்படிங்கிறாங்க. டேய் நம்மகிட்ட தானடா சொல்ல மாட்டான், அவங்க அப்பாட்ட கேட்டால் சொல்லிடுவான். அதுபோக மனோஜும் கஷ்டம் படுதான், உங்களே மாதிரி அவனும் ஃபாரினுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணட்டும் அப்படி இப்படின்னு சொல்லி சொன்னோன்னா சரின்றுவார் உங்கள் அப்பா. அதுபோக நீ நல்லா பழகி இந்த முத்து மீனா தொழிலை ஓய்ச்சி விட்ரு, கடைசியில் அவங்க சரியில்லாமல் போயிடும், நீ நல்ல மாதிரி கொண்டு வந்துரு, நீ தான் மெயின் டீலர் ஆயிரு அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா முத்துக்கு வந்து இங்கிலீஷும் தெரியாது, மீனாவுக்கும் தெரியாது, நான் இங்கிலீஷ் நிறைய பேசிடுவேன், அதுபோக நான் நிறைய படிச்சிருக்கேன், பிஸ்னஸ்லாம் பண்ணும்போது இனி தான் உங்களுக்கு பிடிக்கும், எப்படியாவது அப்பாட்ட சொல்லி எப்படி ஊறுகாய் செய்யணும்னு கேட்டு சொல்லுங்கம்மா. அதுபோக அந்த டீலர் யார் என்ன வரும்னு மட்டும் கேட்டு நைஸாக சொல்லிட்டிங்கன்னா அதை நம்ம நாசுக்காக பேசிடலாமா அப்படிங்கிறாங்க. சரிடா இன்றைக்கி நைட்டு எப்படியாவது உங்கள் அப்பாட்ட நாசுக்காக பேசி யாருக்குங்க ஊறுகாய் அனுப்புகிறாங்க, எப்படிங்க செய்கிறாங்க, ஏதுங்க செய்கிறாங்க, எதன் மூலமாக அனுப்புகிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு உன்ட்ட சொல்கிறேன்டா அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக சொல்லுங்கம்மா, நான் அப்படி செஞ்சிட்டோம்னா முத்து மீனா வந்து ஆட்டம் அடங்கிரும்மா, இனிமேல் வந்து அந்த வீட்டில் அவங்க தலையெடுக்கவே மாட்டாங்கம்மா அப்படிங்கிறாங்க. எப்படியாவது செய்யடா, இந்த வீட்டில் பெரிய ஆளாக இருந்தால் நீ மட்டும்தான் இருக்கணும், இந்த முத்து மீனா இந்த வீட்டில் பெரிய ஆள் ஆயிடவே கூடாது அப்படி இப்படின்னு இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. ரைட் சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. நைட்டுக்கான அண்ணாமலைட்ட ஏங்க ஏங்க இந்த முத்து மீனாவும் வெளிநாட்டுக்கு எப்படிங்க ஊருக்கு அனுப்புகிறாங்க, யார் மூலமாக அனுப்புகிறாங்க அப்படி இப்படின்னு கேட்குறாங்க. ஏன் விஜயா அதை கேட்டு என்ன செய்ய போகிற அப்படிங்கிறாங்க. இல்லைங்க இவங்களுக்கு பெரிய அளவில் பழக்கம் இல்லை, பெரிய படிப்பும் இல்லை, மனோஜ் பெரிய பெரிய படிப்புலாம் படிச்சிருக்கான், அவனாலே செய்ய முடியல, வெளிநாட்டுக்கு பிஸ்னஸ் பண்ண முடியல, இவங்க எப்படிங்க பண்ணிட்டாங்க அப்படிங்கிறாங்க. உடனே ஓ இதை தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்றியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு திறமையும் அறிவும் இயற்கையாகவே இருக்குது, படித்தாலும் படிக்காட்டிலும் அவங்களுக்கு இருக்குது. நிறைய பேர் படிச்சிருக்கேன்னு சொன்னாலும் கூட அறிவு இல்லாமல் இருக்காங்க. அவங்க அறிவுக்கு எப்படி எட்டுமோ அவங்க ஒரு ஆளை ரெடி பண்ணி அனுப்புதாங்க. அதை நான் என்ன ஏதுன்னு கேட்கறது கிடையாது விஜயா. அவங்க நல்லா இருக்காங்களா அதை மட்டும் தான் பார்ப்பேன், நீ அதாவே பாரு அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிடுறாங்க. ஏங்க யாருக்குங்க அனுப்புகிறாங்க, நீங்கள் சொன்னால் தானங்க நான் மனோஜ் சொல்ல முடியும், ஏன் மனோஜ் சொல்லி என்ன செய்ய போகிறேன் அப்படிங்கிறாங்க. ஏங்க அவங்களுக்கு மனோஜும் அனுப்புகிறாங்கன்னா மனோஜும் கோடீஸ்வரன் ஆயிடுவாங்கள அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் அண்ணாமலை ஏய் வாயை மூட்டு சதுரம் தூங்கு அப்படிங்கிறாங்க. இனி என்ன நடக்கும் இந்த விஜயா வீட்டில் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.